ஹாய்! வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு சண்டே. இன்னைக்கு காலையில எடுத்த தான் இந்த விலாகு. காலையிலேயே ஹஸ்பண்ட் சிக்கன்லாம் எடுத்துட்டு வந்து குடுத்துட்டாரு. இன்னைக்கு சிக்கன் பிரியாணியும், சில்லியும் செய்யலான்ட்டு தான் இருக்கேன். இன்னைக்கும் அதே மாரி உங்ககிட்டயும் ரெசிபீஸும் நான் ஷேர் பண்ணிக்க போறேன். எப்படிலாம் நான் செய்றேன்னு சொல்லிட்டு. இது எங்க அம்மா எனக்கு சொல்லிக் குடுத்தது தான். ரொம்பவே ஈஸியாவும் இருக்கும். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாவும் இருக்கும் பிரியாணி. முன்னாடியெல்லாம் எப்படிலாம் சொதப்புனனோ, அதை விட நல்லாவே செய்ய ஆரம்பிச்சுட்டேன் இப்போ. நான் முன்னாடியே எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, புதினா, மல்லி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு, அதுக்கப்புறமா சிக்கன்லாம் வாஷ் பண்ணிட்டு, சில்லி போடுறதுக்காக தான் நான் ரெடி பண்ணி வச்சுட்ருக்கேன். ஏன்னா அது கொஞ்சம் மேரினேட் ஆனா தான் எடுத்து சில்லி போடுறதுக்கும் நல்லாயிருக்கும். அதனால தான் அந்த மசாலாலாம் பிரியாமல் வரும். நான் பெருசா எதுவும் யூஸ் பண்ண மாட்டேன். அந்த சில்லி பவுடருமே, அப்புறம் வந்து கொஞ்சம் மிளகாத்தூள், அப்புறம் உப்பு இது மட்டும் தான் சேர்ப்பேன். வேறு எதுவுமே சேர்க்க மாட்டேன். அப்படியே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருவேன். ஊறட்டும்னு சொல்லிட்டு. நல்லா ஊறினாலுமே நல்லா வரும். அதுதான் மெயின் விஷயமே. எப்பவுமே நான் இப்படி தான் பண்ணுவேன். முன்னாடிலாம் தான் நான் அது இதுன்னு போட்டு நான் எண்ணெய்லாம் நிறைய வேஸ்ட் பண்ணியிருக்கேன். எண்ணெயெல்லாம் அது ஃபுல்லாமே உறிஞ்சிரும். நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்காது. அந்த மாதிரிலாம் தப்பு பண்ணிகிட்ருந்தேன். இப்போல்லாம் அப்படிலாம் இல்லை. நல்லாவே பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறமா நான் முட்டை தான் பாயில் பண்ணலான்னு சொல்லிட்டு தண்ணி ஊற்றி எல்லாத்தையுமே வச்சுட்டேன். ஏன்னா முட்டை ரெடியாக சமைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா எடுத்து சில்லி போட்டுடலாம் அப்படின்னு தான். ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு ரகசிய மசாலா தான் நம்ம அரைக்கணும். இதுவும் எங்கள் அம்மா சொல்லிக் கொடுத்தது தான். சின்ன மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஏலக்காய் உங்களுக்கு எவ்வளோ நீங்கள் எக்ஸ்ட்ரா அரைச்சி வைக்கிற மாதிரினாலும் வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஏலக்காய், கிராம்பு, பட்டை, சோம்பு இந்த 4 விஷயம் மட்டும் போதும். பிரியாணி சூப்பராக வரும். நல்லா பவுடர் மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. சின்ன ஜார் எடுத்து. எல்லாரும் செய்கிற பிரியாணி மாதிரி தான். ஆனால் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் மாறும் இல்லையா? அந்த மாதிரி தான். நானுமே பிரியாணி சிம்பிளாக தான் செய்கிறேன். ஆனாலுமே டேஸ்ட் சூப்பராக வந்துடும். ஃபஸ்ட்டு குக்கரில் ஆயில், கீ இதெல்லாம் சேர்த்து நல்லா சூடானதுக்கப்புறமா தான் அந்த ஸ்பைசஸ்லாம் போடணும். போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். அது எனக்கு கொஞ்சம் சூடாக இருக்கட்டும். வெங்காயத்தை கூடவே போட்டுட்டு நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் தான் மெயினே இதில். வெங்காயம் வந்து கொஞ்சமாக ப்ரௌனாக ஆகணும். நல்லாவே ப்ரௌன் ஆகணும். அந்த அந்த ஸ்டேஜில் தான் நம்ம தக்காளியவே போடணும். அதுக்கு முன்னாடி போட்டாலும் நல்லா இருக்காது. தக்காளியும் அப்புறம் பச்சை மிளகாவும் ஒட்டுக்காவே போட்டுறணும். அதை போட்டு கொஞ்ச நேரத்திலேயே நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுறணும். அப்போ தான் 2மே சேர்ந்து ஈக்குவலாக அந்த பச்சை வாசனைலாம் போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இன்னொன்று நம்ம இஞ்சி பூண்டு வந்து நம்மளே தான் அரைக்கணும். ரெடிமேட் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டோம்னா டேஸ்ட் அவ்வளோலாம் நல்லா இருக்காது. நம்மளே அரைச்சி சேர்த்தோம்னா கொஞ்சம் கமகமன்னு நல்லா ஸ்மெல்லாக இருக்கும். இதுக்கப்புறம் புதினா, கொத்தமல்லியும் சேர்க்கணும். புதினாலேயும் ஒரு ட்ரிக் இருக்குது இதுக்கு. நம்ம வந்து ஒவ்வொரு இலையாக பிக்கிறத விட அந்த கொழுந்தோட இருக்கும் இல்லையா? முன்னாடி அந்த தண்டோட வர்றது, அதை அப்படியே பிச்சு போட்டால் தான் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறமா ஒரு கிளறிட்டு அதுக்கப்புறம் தயிர் ஊற்றிக்கலாம். தயிர் ஊற்றிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மிளகாத்தூள், அதுக்கப்புறமா கொஞ்சமாக பிரியாணி மசாலா போட்டுக்கணும். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா? அந்த ரகசிய பவுடர், அந்த பவுடரையும் சேர்த்துக்கணும். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, பிரியாணி கொஞ்சம் காரம் இல்லாமல் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதே மாதிரி நம்ம போடுற மசாலாலாம் லைட்டாக இருந்தால் தான் ரொம்பவே நல்லாயிருக்கும். இல்லைன்னா அது ஒரு மாதிரி திகட்டுற மாதிரி தான் இருக்கும். பிரியாணி அடுத்த டைம் சாப்பிடவும் தோணாது. அதுக்கப்புறம் சிக்கன் போட்டுட்டு, அதுக்கப்புறம் லெமன் பிழிஞ்சு விட்டுருங்க. அந்த விதையெல்லாம் உள்ளே விழுந்துடக்கூடாது. ஏன்னா அதுவும் சாப்பிடும்போது கசப்பு வந்துட்டுருக்கும். நான் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு நான் அரிசி எடுத்திருக்கேன். சீரக சம்பா அரிசி தான் எடுத்திருக்கேன். அதுக்கு தகுந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு, அதுக்கப்புறம் உப்பெல்லாம் போட்டு செக் பண்ணிட்டு, நல்லா தண்ணி கொதிக்கணும். அந்த அளவுக்கு கொதிக்கிற அளவுக்கு இருந்தால் தான் நம்ம அரிசி போடும்போது கரெக்டாக ஒரு விசில் வச்சு எடுக்க முடியும். இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும் சாப்பாடு. அப்புறம் அரிசிலாம் போட்டுட்டு குக்கரை நல்லா மூடி வச்சிடணும். லாங் விசிலாக ஒரு விசில் மட்டும் வரும். அந்த ஒரு விசிலே போதும். சாப்பாடு நல்லா வெந்திருக்கும். ப்ரெஷர்லாம் ஃபுல்லாக போனதுக்கப்புறமா தான் நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கணும். அதுக்கு இடையிலேயே நான் தயிருக்குமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். தயிரை ரெடி பண்ணிட்டு இருக்கும்போதே எனக்கு லாங் விசில் ஒன்று வந்துருச்சு. நான் அடுப்பையும் ஆஃப் பண்ணிட்டேன். எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நான் அதை முடித்த கையோடவே நான் சில்லியும் போட வந்துட்டேன். நம்ம இந்த மாதிரி சைட் பை சைடு வேலை பார்த்துட்டே இருந்தோம்னா சீக்கிரமாக முடிஞ்சிரும். இதே மாதிரி தான் அது விசில் அடங்குனதுமே இந்த சில்லி எடுத்து போடுறதுக்கும் கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி தான் எனக்கும் கரெக்டாக இருந்துச்சு. ஒரு 5 நிமிஷம் கேப்பில் நான் முட்டையெல்லாம் தொளிச்சு வச்சுட்டேன்.
சில்லியுமே நான் பாதி தான் போட்டேன். பாதி எடுத்து வச்சுட்டேன். இப்போதைக்கு சாப்பிட்ற அளவுக்கு போட்டா தான் அது நல்லாயிருக்கும். நம்ம நெறைய பொரிச்சு வச்சுட்டாலுமே அது ஒரு மாரி காஞ்சு போன மாரி இருக்கும். அதனால தான் நம்ம சாப்பிட்ற கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பொரிக்கிறது. அப்புறம் 2 பேர்த்துக்குமே பிளேட்ல சாப்பாடெல்லாம் போட்டுட்டு 2 பேர்த்துக்குமே எல்லாமே ஷேர் பண்ணி வச்சுக்கிட்டோம். பார்க்கறக்கே ரொம்ப டெம்ப்ட் ஆகுது. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கும்னு நான் நெனைக்கிறேன். புடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த